செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் செய்தியாளர்களிடம் பேசினார். அவர் பேசுகையில், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, ஆந்திரா அண்டு தெலுங்கானா மாநிலங்களை சார்ந்த ஆல் இந்தியா ரேடியோ சம்பந்தமாகவும், தூர்தர்ஷனுடைய ஒளிபரப்பு சம்பந்தமாகவும், அதேபோல் பிஐபி என்று சொல்லக்கூடிய பத்திரிகை தொடர்பு அலுவலகம், சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்து செல்லுகின்ற இந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள் பற்றி ஒரு மிகப்பெரிய விரிவான ஆய்வுக் கூட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களையும், மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்களையும், மத்திய அரசாங்கத்தினுடைய பாலிசிஸ், மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டங்கள், மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள், இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்துக்கொண்டு செல்வதில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை ஆக்டிவாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த துறையினுடைய இன்னும் ஆக்கப்பூர்வமாக கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, புதிய இந்தியாவை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். கண்டினியூவாக 3வது முறையாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். முதல்ல பிரதமர் அவர்கள் 3 கோடி பேருக்கு வீடு கட்டும் திட்டத்தை தான் முதல் கையெழுத்தாக போட்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கான கையெழுத்தை போட்டிருக்கிறார்கள். 2047 அடுத்த 25 ஆண்டுகளுக்கான செயல் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. சென்னையில் தொழிலாளர்களுக்கு டாமெண்ட்ரி கிட்டத்தட்ட 18,270 டாமெண்ட்ரி கட்டி கொடுக்கும் அந்த திட்டம். இது மத்திய அரசாங்கத்தினுடைய PMAY அர்பன் அந்த திட்டத்தின் கீழே 2020 ஸ்ரீபெரும்புதூரில் லான்ச் செய்யப்பட்டது. நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். இந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் திட்டம், 37,500 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்தினுடைய மானியம் அந்த திட்டத்தில் இருக்கிறது. அதை தவிர்த்து கிட்டத்தட்ட 498 கோடி ரூபாய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கடன் கொடுத்திருக்கிறது. இந்த திட்டத்திற்கு 498 கோடி ரூபாய் முழுமையாக மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியோடு இந்த கட்டப்பட்டிருக்கின்ற இந்த திட்டம் தொழிலாளர்களுடைய மேம்பாட்டிற்காக, அது குறிப்பாக வெளியூர்களிலிருந்து வந்திருக்கின்ற தொழிலாளர்கள் அவர்கள் தங்குவதற்கு ஆன வசதிக்காக இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. 535 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். முதலமைச்சர் அவர்கள் குறைந்தபட்சம் மத்திய அரசாங்கத்தை பேரையாவது எடுத்திருக்க வேண்டும். அவர் ஏன் அதை ஒதுக்கினார் என்று தெரியல. கிட்டத்தட்ட 80% இதில் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி, மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம், மத்திய அரசாங்கம் செயல்படுத்தி இருக்கிறது என்பதை உங்கள் மூலியமாக மக்களுக்கு எடுத்து செல்லும். மாநில அரசாங்கங்கள் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பை அவர்கள் கொடுப்பதற்கு மருத்துவர்கள் மேலே தாக்குதலை எந்த விதத்திலையும் யாரும் அதை சகித்து கொள்ள முடியாததுனால தான் மத்திய அரசாங்கம் உடனடியாக ஒரு கைட்லைன்ஸ் எல்லா ஸ்டேட்டுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கைட்லைன்ஸை அவர்கள் ஃபாலோ செய்ய வேண்டும். இதைத் தொடர்ந்து மாண்புமிகு பிரதமர் அவர்கள் 75,000 மருத்துவ சீட்டுகளை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உயர்த்தியிருக்கிறார்கள். இந்த மருத்துவ வசதியானது ஒவ்வொரு கிராமத்திற்கும், ஒவ்வொரு பகுதிக்கும் மருத்துவ வசதி சென்று சேர வேண்டும். அப்படிப்பட்ட நோக்கத்தோடு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தங்களுடைய சுதந்திர தின உரையில் உரையாற்றியிருக்கிறார்கள். இந்த நாடு 2047 100வது சுதந்திர தினம் நாம் கொண்டாடும் பொழுது இந்த நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக, உலகத்திற்கு வழிகாட்டி இருக்கின்ற நாடாக நம்மளுடைய பாரத நாடு விளங்க வேண்டும். அந்த பயணத்தில் அடி எடுத்து வைத்திருக்கின்றோம். மாற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது தான். குறிப்பாக டெக்னாலஜி அப்கிரேடேஷன் என்பது எல்லாருக்குமே தேவையான ஒன்று. அது குறிப்பாக இப்போ எப்படி டிடி தமிழில் நம்ம அப்கிரேடேஷன் பண்ணணுமோ அது மாதிரி டிடி தெலுங்கு அவங்க அப்கிரேடேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார்கள். அதேபோல் மலையாளத்தையும் பண்ணணுன்ற சொல்லியிருக்கிறார்கள். கன்னட சேனலையும் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஆல் இந்தியா ரேடியோவை பொறுத்தளவுக்கு இன்னும் அதிகமான மக்களை சென்று சேருவதற்கு என்னென்ன வழிகள் என்பதை பற்றியெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். நிறைய கிட்டத்தட்ட இந்த 8 மாதத்திற்கு பிறகு எங்களுடைய வியூவர்ஸ் அப்படியே 3 மடங்கு அதிகமாக இருக்கிறது. புது ப்ரோக்ராம்ஸ் வந்திருக்கிறது. 10 ஆண்டுகளில் மட்டுமே 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி மெட்ரோ திட்டத்திற்கு பாராளுமன்றத்திலேயே அந்த அமைச்சர் பதில் சொன்னார். அந்த கணக்கு சரியான என்னென்ன பண்ணியிருக்கீங்க,
அல்லது அந்த யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு முதல் இது. அதை கொடுத்த உடனே அடுத்த ஃபண்டு வரும். முதல் இதுக்கே சரியான அவங்க கேட்ட அந்த குவாரிஸ், அவர்கள் கேட்ட அந்த கணக்கு இதெல்லாம் இன்னும் கொடுக்காம வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொடுத்தா தான் அடுத்த கட்டத்துக்கு யோசிப்பார்கள். கிட்டத்தட்ட 37 கோடி ரூபா கிராண்டு, 498 ரூபா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கடன். இப்படி தான் ஒவ்வொரு திட்டத்தையும் கிட்டத்தட்ட ரயில்வேக்கு மட்டுமே இந்த வருஷம் 8000 கோடி கொடுத்துருக்கோம். 9 ப்ராஜெக்ட் புது ப்ராஜெக்ட் நடந்து கொண்டிருக்கிறது. போன வருஷம் உங்களுக்கு பாருங்கள், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போய் பாருங்கள், சென்னை ஏர்போர்ட்டு, திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட்டு, ஹைவேக்கள், இது எல்லாமே மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியில், மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஜேர்னலிஸ்ட் வெல்ஃபேர் ஸ்கீம், கொரோனா காலத்தில் யாராவது தவறி இருந்தால் அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே ஜேர்னலிஸ்ட்டுக்கு இந்தியா முழுவதும் கொடுத்துருக்குறோம். அது தமிழ்நாட்டில் இருந்து இன்னும் ஒரு கொஞ்சம் பேருக்கு வர வேண்டியிருக்கு. அது ஃபைல்ஸ் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அதை உடனடியாக நாம் விடுவிப்பதற்கு வித்தின் அ வீக்கில் உங்களுக்கு அதுக்கான தொகை கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அந்த உறுதியும் உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு, அதே போல் ஜேர்னலிஸ்ட் ஏதாவது அடிபட்டா காயப்பட்டா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள இன்சூரன்ஸ் திட்டத்தையும் பிஐபி நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் கூட என்னுடைய அப்பீல் என்னென்னா, பிஎம்னுடைய சுரக்ஷா யோஜனாவில் நீங்கள்லாம் அந்த உங்களுடைய பேங்க்கில் இந்த 12 ரூபாய் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது. இப்போ 20 ரூபாய் ஆக்கியிருக்கு வருடத்திற்கு. ஜேர்னலிஸ்ட் எல்லாம் அந்த பேங்க்கில் அவர்களையும் நம்ம அதில் எல்லாம் சேர்த்து அடிஷ்னல் உதவியாக நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஃபேக்ட் செக் யூனிட் எங்களுடைய மத்திய அரசாங்கத்தின் மூலியமாக நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட லட்சத்திற்கு மேற்பட்ட ஃபேக்ட் செக்கை நம்ம செக் பண்ணியிருக்கிறோம். அது கொரோனா காலமாகட்டும் அல்லது இந்த நாட்டுக்கு எதிரான செய்திகள் பரப்புவதாகட்டும், இது எல்லாமே நாம் ஃபேக்ட் செக் பண்ணி இந்த நியூஸ் தவறான செய்தி, இந்த செய்தி மிஸ்லீடிங் செய்தி அப்படின்றது, அந்த செய்திகளை தொடர்ந்து இதுக்கான ஒரு பெரிய யூனிட்டே நடத்தி கொண்டிருக்கிறோம் மத்திய அரசாங்கத்தின் மூலியமாக. அவங்க வாட்ஸ்அப் மூலியமாக தங்களுடைய கோரிஸ் அனுப்பலாம் அல்லது அவர்களுடைய கோரிஸை இமெயில் மூலியமாக அனுப்பலாம். இந்த ஃபேக்ட் செக் யூனிட் ஆனது எங்களுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய 2019 நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு காலம் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு, ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, குறிப்பாக ஒளிபரப்புத்துறையிலையும் கூட. அதே போல் தான் இந்த ஏவிஜிசி செக்டார், அதே போல் கேம் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் இந்தியாவில் ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதுக்காக தான் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இளைஞர்களை இந்த துறைக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக நேஷ்னல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்சி ஃபார் ஏவிஜிசி, அதுக்கு கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி மும்பையில் அதுக்கான ஏவிஜி சென்டர் கொண்டு வருவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றது உங்களுக்கு சொல்லுங்கள். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு பள்ளி குழந்தைகள் மற்றும் மாணவர்களுடன் ரக்ஷா பந்தன் பண்டிகையை கொண்டாடினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மகாராஜா பீர் பிக்ரம் கிஷோர் மாணிக்யா பகதூர் பிறந்த தினத்தையொட்டி அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் அர்சுரானா தேபாவுடன் புதுதில்லியில் பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையே எரிசக்தி, வர்த்தகம், உட்கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திருமதி மௌஷிமி சக்கரவர்த்தி அருணாச்சல் பிரதேச முதலமைச்சர் திரு பேமா காண்டுவை இட்டா நகரில் சந்தித்து பேசினார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.